நீட் தேர்வை கண்டித்து சென்னையில் திமுக ஆர்ப்பாட்டம். நீட் விலக்கு மசோதாவிற்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தல். நீட் விலக்கு ஒன்றே தீர்வு என கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் விஜய் பேச்சு. கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரவும் வலியுறுத்தல். கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்னு உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும். அதனால மாநில அரசுகளுக்கு அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்க என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். கோவை நெல்லை மேயர்கள் அடுத்தடுத்து பதவி விலகல். முதலமைச்சரின் அறிவுறுத்தல் படி ராஜினாமா செய்ததாக தகவல். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது தொடரப்பட்ட வழக்கு. தங்களை இணைக்க கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம். கள்ளக்குறிச்சி விஷ சாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற தேவையில்லை. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். சென்னை அம்பத்தூரில் காரில் போதைப் பொருளை கடத்திய வழக்கு. கைதான 3 பேரும் குண்டர் சட்டத்தில் அடைப்பு. அக்னிவீர் திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பொய் கூறியுள்ளார். உயிரிழந்த வீரர் குடும்பத்திற்கு உதவித்தொகை வழங்கப்படாததை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி விமர்சனம். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சம்பாய் சோரன். ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன். அரசியல் சாசனத்திற்கு எதிராக செயல்படும் அமைப்பு காங்கிரஸ் என மாநிலங்களவையில் பிரதமர் மோடி விமர்சனம். மல்லிகார்ஜுன் கார்கே பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. आदरणीय सभापति जी, देश देख रहा है. அரசியல் சாசனத்தை எதிர்த்ததே பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் தான். வெளிநடப்பு செய்த பிறகு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பேட்டி. T20 கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியல் வெளியீடு. இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா முதலிடம்.